அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 21/10/2025 ஐப்பசி மாதத்தின் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த பொருளை ஒரு மூட்டையா கட்டி உங்க வீட்டு பூஜை அறையில முருகனுக்கு முன்னாடி வைங்க. நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினத்துல இருந்து கந்த சஷ்டி ஆரம்பம். அதுவும் இன்றைய நாள்ல நீங்க முருகனை நினைத்து இதை செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே, வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது நிச்சயமா நீங்கும். முருகனை மனதார வழிபாடு செய்யுங்க. இந்த சஷ்டி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வரம் அப்படின்னே சொல்லலாம். வருடத்துல எவ்வளவோ விசேஷ வைபவங்கள் வருது. தீபாவளி, பொங்கல், சரஸ்வதி பூஜைன்னு பல விஷயங்கள். வைகாசி விசாகம் முருகனுக்கு, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு, அதை மாதிரியே கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்குன்னு ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய தனிச்சிறப்பு வாய்ந்த மாதம்னே சொல்லலாம். இந்த ஐப்பசி மாதம் சிவனுக்கு உகந்த மாதம். ஐப்பசி அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாகவே அனுஷ்டிக்கப்படுது. இப்படி சிவனுக்கு உகந்த இந்த மாதத்திலேயே இந்த கந்த சஷ்டி, முருகனுக்குரிய கந்த சஷ்டி நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள். குழந்தை பாக்கியம் வேணும், திருமண பாக்கியம் கை கூடணும், கடன் தீரணும், தொழில முன்னேற்றம் உண்டாகணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், எதிரி தொல்லை தீரணும், எல்லாத்துக்குமே இந்த 7 நாள் உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதம். இந்த 7 நாளை நீங்க சரியா பயன்படுத்தி வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துயரங்களும் முருகன் அருளால நிச்சயமா நீங்குங்க. நான் என்ன செஞ்சுமே என் பிரச்சனையை தீர்க்க முடியலங்க, இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்களாம் தவறாம வருகிற கந்த சஷ்டி என்று சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக வேள்வி நடக்க இருக்கு. அந்த யாக வேள்வியில உங்க பேருக்கு பரிகார யாகம் செய்துக்கோங்க. அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணி முருகனுக்கு செவ்வரளி மல்ல சாட்டிக்கோங்க, நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த கந்த சஷ்டி நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபந்தான். தினந்தோறும் நீங்கள் எதுவுமே செய்ய முடியலனா கூட முருகப்பெருமானுக்கு நெய் தீபத்தை ஏற்றி செவ்வரளி மலர் சூட்டி ஒரே 1 ஸ்பூன் தேனை பூஜையில் வச்சு முருகனை நினச்சி நீங்கள் வேண்டினாலே போதும், உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்குங்க. இந்த நாளில் நீங்கள் முருகனை நினச்சி எடுக்க வேண்டிய பொருள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு வைங்க, ஒரு ரூபாய் நாணயம் வைங்க, ஒரு விரலி மஞ்சள் வைங்க, 9 மிளகு வைங்க, ஒரு துண்டு சுக்கு வைங்க. இதை ஒரு மூட்டையாக கட்டுங்க. பூஜையில் முருகன் முன்னாடி வச்சு மனதார உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு வேண்டிக்கோங்க. சஷ்டி முடியக்கூடிய நாளில் அல்லது திருக்கல்யாண வைபவ நாளில் அந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் எடுத்து கோயிலில் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல அல்லது ஓடுற தண்ணீரில் கொண்டு போய் போட்டுருங்க. இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக நீங்கும். முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யலாம். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் போய் பாருங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.